கொஞ்ச நேரம் உங்களுக்கு தேவ செய்தியை பற்றி சொல்லி, கிறிஸ்மஸ்னா என்ன, எதனால ஆண்டவர் பிறந்தாரு, பிறந்ததுக்கு என்ன நோக்கம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி, ஏன்னா நீங்கள் கேட்டாதான் அடுத்து உங்களுக்கு ஆண்டவருடைய பிறப்பு உங்களுக்கு தெரிந்தால் மாத்திரமே நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். கிறிஸ்துவோடைய பிறப்புனா என்ன, எதனால இந்த உலகத்திற்கு வந்தார், என்ன நோக்கம், என்ன செய்தார் என்பது உங்களுக்கு தெளிவாக ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தெளிவாக தெரிந்திருக்கணும். அல்லேலூயா. இம்மானுவேல்னா யாரு? தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பிறந்ததின் நோக்கம் என்ன? அவர் நம்மளோடு இருக்கதான் ஆண்டவர் பிறந்தாரு. அல்லேலூயா. 24 மணி நேரங்களும் ஆண்டவர் நம்மளோடு வாசம் பண்ணுகிற தெய்வமா இருக்காரு. என் கூட எடுத்து வாசிங்க. லூக்கா 2வது அதிகாரம், அதுல 7வது வசனம் 8வது வசனத்திலிருந்து வாசிக்க ஆரம்பிங்க. லூக்கா 2வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிக்க ஆரம்பிங்க. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளிகளிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நற்செய்தி எங்கிருந்து வருது? நற்செய்தி எங்கிருந்து வருது? ஒரு பிள்ளை வீட்டில் பிறந்துச்சுன்னா நற்செய்தி எங்கிருந்து வரும்? அந்த குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட இருந்து வரும். ஒரு நல்ல காரியங்கள் நடக்க போகுதுன்னா நற்செய்தி எங்கிருந்து வரும்? அந்த குடும்பத்தை சார்ந்தவங்கள்ட்ட இருந்து வரும். ஆனா இந்த நற்செய்தி நம்மளுக்கு எங்க இருந்து வருது அப்படின்னா, பரலோகத்துல இருந்து வருது. தூதனானவன் இறங்கி அவர்கிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாரு? உங்களுக்காக ஒரு இரட்சகர் இன்று தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அன்னைக்கு அவர் தாவீதின் ஊர்ல பிறந்ததினால மாத்திரமே இன்னைக்கு நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டோம். அல்லேலூயா. அவர் அன்னைக்கு தாவீதின் ஊர்ல பிறந்ததின் மாத்திரமே இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோம். அவர் இந்த பூமியில அவர் பிறந்ததுக்கு ஒரே ஒரு காரணம், நம்மளை பரிசுத்தப்படுத்தி, நம்மளை கழுவி, நம்மளை சுத்திகரித்து, நம்மளை ஆசீர்வதித்து, அவருக்கும் நம்மளுக்குள்ள பிளவை திரும்ப சேர்க்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மண்ணிலே பிறந்தார். அல்லேலூயா. இப்ப நான் சொல்லிடுறேன், இந்த மேய்ப்பர்கள் யாரு? எதனால ஆண்டவர் இந்த மேய்ப்பர்கள்ட்ட சொல்லணும், நான் இங்க பிறந்திருக்கேன், நீ போய் சொல்லு அப்படின்னு ஏன் சொல்லணும்? என்ன ரீசன்? அவங்க என்னன்னா ரொம்ப தாழ்த்தப்பட்டவங்க, மனசுனாலேயும் சரி, அந்த யூத மக்கள் மத்தியில் அவங்க ரொம்ப தாழ்த்தப்பட்ட மக்கள். அவங்களுடைய வேலைகள் ஆடு மேய்க்கிற வேலை. ஆனா ஆண்டவர் நினைத்திருந்தா ஒரு பெரிய பணக்காரங்க வீட்டில் பிறந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் அவங்க மத்தியில் முதலாவது நற்செய்தியை கொடுக்கணும்னு காரணம் என்னன்னா, நான் பெரிய ஆளுக்கும் கிடையாது, சின்ன ஆளுக்கும் கிடையாது, நான் பெரிய ஜாதிக்காரனுக்கும் கிடையாது, சின்ன ஜாதிக்காரனுக்கும் கிடையாது, நான் பணக்காரனுக்கும் கிடையாது, ஏழைக்கும் கிடையாது, எல்லாத்துக்கும் பொதுவான தெய்வமா இந்த உலகத்துல நான் பிறந்திருக்கேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைய காலை வேளையில நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஒருவேளை நீங்க இந்த மேய்ப்பர்களை மாறி ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலையில இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கலாம், பல கட்டுகளோடு இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கலாம், கடன் தொல்லையோடு இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கலாம், குடும்ப பிரச்சனையோடு இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கலாம், என்னைய யாரு மீட்டெடுப்பான்னு சொல்லி இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கலாம், எனக்கு யாரு உதவி செய்வான்னு இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கலாம், என் வார்த்தையை யார் கேட்பா அப்படிங்கிறது நீங்க இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கலாம், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, என் கண்ணீரை துடைக்க யாருமே இல்லையே, எனக்குள்ள மன வியாக்குலம் இவ்வளவு இருக்க, இந்த வியாக்குலத்தை எடுத்து போட யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கலாம். ஆனா இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களை பத்தி சொல்றது, உங்களை மீட்டெடுக்க, உங்களை ரட்சிக்க, உங்களை விடுதலையாக்க, உங்களுக்கு சுகம் கொடுக்க, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை மேன்மைப்படுத்த, உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்க உள்ளத்துல பிறந்திருக்காரு. அல்லேலூயா. 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 ஆண்டவர் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், நான் உனக்காக பிறந்துட்டேன், ஆனா நான் பிறந்தது பூமியிலையா உன் உள்ளத்திலையா? அல்லேலூயா.
பிறந்தது நான் உனக்காக தான் பிறந்தேன். மாட்டு கொட்டாயில் ஒரு வைக்கோல்ல ரொம்ப தாழ்வு முகத்தில் பிறந்தேன். ஆனால் நான் அந்த இடத்துல பிறந்தேன். யாருனா என்னை நேசிக்காங்க, யாருனா என்னை விரும்புகிறாங்களோ நான் அவங்க உள்ளத்தில் பிறக்கிற ஆண்டவர். ஆனால் உண்மையான ஸ்டோரி என்ன, உண்மையான கதை என்னன்னா, அவர் உங்கள் உள்ளத்துலையும் என் உள்ளத்துலையும் பிறக்கிற அந்த உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா. உங்கள் உள்ளத்துலையும் ஏன் உள்ளத்துலையும், ஏன் நம்ம உள்ளத்தில் ஆண்டவர் பிறக்கணும், எதனால நம்ம உள்ளத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணணும், அதை நான் சொல்லிடுறேன். பழைய ஏற்பாடுல நீங்க பார்த்தீங்கன்னா 3 வகையான காரியங்களை நம்ம பார்க்க முடியும். தேவனுடைய ஆசாரியர்கள், ரெண்டாவது நம்ம பார்த்தோம்னா தேவனுடைய ஆசாரியர்களை ரெண்டாவது பார்த்தோம்னா தீர்க்கதரிசிகள், மூணாவது பார்த்தோம்னா ராஜாக்கள். நீங்க பழைய ஏற்பாடுல எல்லாத்தையும் நீங்க வரிசையா பாருங்க, இந்த 3 காரியங்களை நம்ம பார்க்க முடியும். முதலாவது ஆண்டவர் ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு, யோசேப்போடு பேசினாரு. இவங்க புல்லா ஆண்டவருக்கு தக்கதான ஒரு ஆசாரிய ஊழியமா இருந்தாங்க. ஆண்டவருக்கு பிடித்த வாழ்க்கை. திரும்ப ஆசாரியர்களை ஆண்டவர் ஏற்படுத்தினார். இரண்டாவது ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தினார் தன்னுடைய வார்த்தைகளை சொல்வதற்காக. முதலாவது ஆசாரியர்களை ஏன் ஏற்படுத்தினார் அப்படின்னா, ஆண்டவருடைய முந்தி நம்மளுக்கும் ஆண்டவருக்கு எந்த தொடர்பும் கிடையாது. டைரக்டா ஆண்டவரை யாரும் மீட் பண்ண முடியாது, பேச முடியாது. என்ன செய்யணும், நான் பாவம் பண்ணிட்டேன், நான் பாவி ஆயிட்டேன், ஆண்டவர்கிட்ட என்னால டைரக்டா பேச முடியாது. அதனால ஆண்டவர் அந்த நாள்ல என்ன செஞ்சாருன்னா, ஆசாரியார், பிரதான ஆசாரியார், பரிசுத்த ஸ்தலம், பிரதான பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. அதுல யாரும் அவளை ஈஸியா உள்ள நுழைய முடியாது. யாரு நுழைய முடியும் அப்படின்னா, அவரு ஏற்படி வைத்திருக்கிற அவருடைய ஊழியக்காரனை தவிர்த்து அந்த இடத்துக்குள்ள யாருமே போக முடியாது, போக அலோடு கிடையாது. ஆண்டவருடைய தம்புவை தொட்டதுக்கே ஆண்டவர் அடிச்சிட்டாரு. யார் போக முடியும்னா, அவரால் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அவருடைய ஊழியக்காரங்க மட்டும்தான் அந்த இடத்துக்கு போக முடியும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பழைய ஏற்பாடுல. இங்க புதிய ஏற்பாடுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாட்டு தொழுவத்தில் பிறக்காரு. காரணம் என்ன, அங்க 3 பேர் இருக்காங்க. முதலாவது ஆசாரியார். அவங்க என்ன செய்வாங்கன்னா, நான் பாவம் பண்ணிட்டேன், நீங்க பாவம் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போய் என்ன செய்வோம், எருவ மாடையோ ஆட்டுக்குட்டியோ இல்ல நம்மளுடைய பாவத்துக்கு தக்கதான ஒரு புறா குஞ்சியோ குருவியோ எடுத்து கொண்டு போய் அவங்க கையில கொடுக்கணும். அவங்க நம்மளுக்காக பலியிடுவாங்க. அது ஒரு சம்பிரதாயமா இருந்துச்சு. ஓ, என் பாவம் நீங்கிட்டு நான் சுத்திகரிக்கப்பட்டுட்டேன், நான் அடுத்த பாவத்துக்கு ரெடி ஆனாலும் என் வீட்டில் ஆட்டுக்குட்டி இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது தீர்க்கதரிசி. அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஆண்டவர்கிட்ட இருந்து வார்த்தையை பெற்றுக்கிட்டு சொல்லுவாங்க மக்கள்கிட்ட, நீ இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இப்படிதான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, ஆண்டவர் இதை தான் செய்ய சொல்றாரு. சாமுவேல், நெகேமியா, எரேமியா, நத்தானியேல், இவங்கன்னா ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகள். இவங்களுடைய வேலை ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு நம்மகிட்ட சொல்லுவாங்க. அப்ப இருந்த இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட என்ன செய்வாங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ரொம்ப தெளிவா பேசுவாங்க. மூணாவது ராஜாக்கள். இந்த தீர்க்கதரிசியோட வேலைகள் என்ன, நம்ம என்ன தப்புகள் செய்தோமோ அதை கண்டித்து உணர்த்துவாங்க. ஆண்டவர் எல்லாத்துக்கிட்டையும் பேச மாட்டாரு. சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட பேசினாரு, நெகேமியாட்ட பேசினாரு, எரேமியாட்ட பேசினாரு, எஸ்ராட்ட பேசினாரு. அப்படி ஒவ்வொரு தீர்க்கதரிசியின் மூலியமா பேசி இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா வழி நடத்தி செஞ்சாரு. டைரக்டா யார்கிட்டையும் பேசல ஆண்டவர். மூணாவது ராஜாக்கள். இந்த ராஜாக்களுடைய வேலைகள் என்ன, மக்களை வழி நடத்தி செல்றது. அந்த ராஜாக்களை உண்டாக்குனது யாரு, ஆண்டவர். தாவீது, அதற்கு பின் வந்த ஆட்கள், இவங்க புல்லா ஆண்டவரோட டைரக்ட்ல உறவுல இருந்தாங்க. தாவீத ஆண்டவர் ராஜஸ்தானத்துல வைத்தாரு. அல்லேலூயா. பழைய ஏற்பாடுல இந்த 3 வகையான ஆட்களின் மூலியமா ஆண்டவர் நம்மளை நடத்தி வந்தாரு. ஆனா ஆண்டவரோட நம்மளுடைய சாமானிய மக்கள், ஆண்டவர்கிட்ட பேச விரும்புகிற மக்கள், ஆண்டவர்கிட்ட கதற விரும்புகிற மக்கள், ஆண்டவர்கிட்ட தன்னுடைய பாவங்களை கொட்ட விரும்புகிற மக்கள், ஆண்டவர்கிட்ட தன்னுடைய கஷ்டங்களை சொல்ல விரும்புகிற மக்களுடைய சூழ்நிலைகள் அப்படியே தான் இருந்தது. அதனால தான் ஆண்டவர் என்ன செய்தாரு, புதிய ஏற்பாடுல ஆண்டவர் ரொம்ப தெளிவா தெளிவா வந்ததின் நோக்கம், இந்த 3 காரியங்களையும் நானே செய்கிறேன். அல்லேலூயா.
உனக்கு நியாயாதிபதி தேவை கிடையாது, உனக்கு ராஜாக்கள் தேவை கிடையாது, உனக்கு ஆசாரியார் தேவை கிடையாது. உனக்கு நானே ஆசாரியார், நானே ராஜா, நானே நியாயாதிபதி. நீ என்கிட்ட இன்னையில இருந்து டைரக்டா பேசலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீ இனிமே போய் ஆட்டுக்குட்டியை பலியிடணும்னு அவசியம் கிடையாது. இனிமே போய் நீ புறா குஞ்சியை பலியிடணும்னு அவசியம் கிடையாது. இனிமே உனக்குன்னு ஒரு நியாயாதிபதி வேண்டாம். இனிமே நீ யார் காலையும் போய் உழணும்னு அவசியம் கிடையாது. சொல்ல முடியாத பாவமோ சொல்ல முடியாத பாவமோ எந்த பாவமா இருந்தாலும் சரி, உன்னைய மன்னிக்க உன்னுடைய இரட்சகராகிய நான் இந்த உலகத்துல இறங்கி வந்துட்டேன். உன்னுடைய பாவத்துக்காக நான் ரத்தம் சிந்த வந்துட்டேன். உன்னை சுத்திகரித்து கழுவ நான் வந்துட்டேன். ஆண்டவர் வயந்ததின் நோக்கமே இதான். அல்லேலூயா. இனிமேல் உனக்குன்னு யாருமே வேண்டாம், உனக்குன்னு எல்லாமா நான் இருப்பேன். அதனால்தான் தாவீதின் ஊர்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகராய் நம்ம மத்தியில இறங்கி வந்தது. அல்லேலூயா. வந்ததின் நோக்கம் என்ன? வந்ததின் நோக்கம் என்ன? உங்களுக்காக, எங்களுக்காக, நம்மளுக்காக அடிக்கப்பட்டார். அவருடைய சதைகள் பிக்கப்பட்டது, அவருடைய எலும்புகள் நொறுக்கப்பட்டது, அவருடைய அழகான முகங்கள் சதைக்கப்பட்டது, அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னக்கூட்டியே அவருக்கு தெரியும் தான் வருவதற்குள்ள நோக்கம் என்ன அப்படின்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ரொம்ப தெளிவா தெரியும், நான் இந்த உலகத்துக்கு போய் என்ன செய்ய போறேங்கிறது ரொம்ப தெளிவா தெரியும். ஒரே ஒண்ணுதான், யாருன்னா நம்ம விசுவாசிக்கமோ, எனக்காக ஆண்டவர் வந்தாரு, எனக்காக அடிக்கப்பட்டாரு, எனக்காக நொறுக்கப்பட்டாரு, எனக்காக வியாகுலப்பட்டாரு, எனக்காக எங்க அப்பா அந்த பூமிக்கு வந்தாரு, எனக்காக ரத்தம் சிந்தினாருன்னு உண்மைன்னா அவங்க மனசுல ஆண்டவர் இன்னைக்கு பிறந்துருவார். அல்லேலூயா. ஒன்னே ஒண்ணுதான், ரொம்ப விலாவரிச்சு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இதை நம்பினவங்க, இதை நம்பாதவங்களுக்கு ஆண்டவர் இந்த உலகத்துல பிறந்தாரு, இதை நம்பினவங்களுக்கு ஆண்டவர் அவருடைய உள்ளத்துல பிறந்தாரு. அல்லேலூயா. ரொம்ப ஒரு பெரிய தெளிவுன்னு அதுக்கு தேவை கிடையாது. எனக்காக அடிக்கப்பட்டாரு, என் உள்ளத்துல பிறந்துட்டாரு. நான் ரத்தம் சிந்தினது, எனக்காக ரத்தம் சிந்தினது உண்மை, உங்க உள்ளத்துல பிறந்துட்டாரு. எனக்காக நொறுக்கப்பட்டாரு, உங்க உள்ளத்துல பிறந்துட்டாரு. என் பாவம் கழுவப்பட்டுச்சு, உங்க உள்ளத்துல ஆண்டவர் பிறந்துட்டாரு. நான் பரிசுத்தமாக்கப்பட்டுட்டேன், ஆண்டவர் உங்க உள்ளத்துல பிறந்துட்டாரு. நான் இன்னையில இருந்து சுத்திகரிக்கப்பட்டுட்டேன், ஆண்டவர் உங்க உள்ளத்துல பிறந்துட்டாரு. நான் இன்மையில இருந்து ஆண்டவர் பிள்ளை, ஆண்டவர் உங்க உள்ளத்துல பிறந்துட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க உள்ளத்துல ஆண்டவர் பிறந்துட்டாருன்னா உங்களுடைய ஸ்பாவங்கள் ஆண்டவரை போல மாறிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்மஸ்னா என்ன? கிறிஸ்மஸ்னா என்ன? என் உள்ளத்துல பிறந்த ஆண்டவரை பத்தி நான் 4 பேர்த்துக்கு சொல்லணும். கிறிஸ்மஸ்னா என்ன? ஆண்டவர் இந்த உலகத்துல பிறந்த, ஆண்டவர் இந்த உலகத்துல பிறக்கல, ஆண்டவர் என் உள்ளத்துல பிறந்தாரு. என் உள்ளத்துல ஆண்டவர் பிறந்தாரு. அது எப்படி தெரியும்? என்னுடைய வேலையின் மூலியமா தெரியும், என்னுடைய வார்த்தையின் மூலியமா தெரியும், என்னுடைய நடக்கையின் மூலியமா தெரியும், என் குடும்பம் மூலியமா தெரியும், என்னுடைய ஜப வாழ்க்கை மூலியமா தெரியும், என்னுடைய வேத வாசிப்பின் மூலியமா தெரியும். உங்க பணத்தை வச்சு தெரியாது, உங்களுடைய ட்ரெஸ்ஸை வச்சு தெரியாது, உங்க வீடை வச்சு தெரியாது. ஆண்டவர் உங்க உள்ளத்துல பிறந்தது, அவரை மாதிரி நீங்க மாற சொல்லதான் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செஞ்சாரு? உலகத்துல வீடு கட்டினாரா? வீடு கட்டாதன்னாரு. ஏன்னா என்ன அரிச்சிருமா? புழுவும் பூச்சியும் அரிச்சிரும், பணத்தை சேர்த்து வைக்காதன்னாரு. அவர் இந்த உலகத்துல செஞ்சது என்னது? ஏழைகளை ரட்சித்தாரு, கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு கொடுத்தாரு, விபச்சாரியை தொட்டு அவளுக்கு சுவிசேஷம் சொன்னாரு. இனிமேல் நீ இதை செய்யாத, நான் உன்னை சுத்திகரிச்சுட்டேன், நீ இன்னைக்கு ஆபிரகாமின் மகள், இன்னையிலிருந்து நீ என்னுடைய பிள்ளை, உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. ஆண்டவர் ஒருத்தருடைய வாழ்க்கையில பிறந்துட்டாருன்னா அவங்க செய்யறது மற்றவங்களை மன்னிச்சிருவாங்க. அல்லேலூயா. சிலுவையில தொங்க சொல்ல ஆண்டவர் சொன்னாரு, எல்லா அடியும் வாங்கிட்டு 1 நிமிஷம் போதும்,
அவங்க இந்த உலகத்தையே முடிக்க ஒரு நிமிஷம் போதும். ஆமா, ஆனா ஆண்டவர் சொன்னது அறியாம செய்றாங்க, அவங்கள மன்னிச்சிருங்க. அல்லேலூயா. ஏன்னா அவர் வந்ததின் நோக்கமே மன்னிக்க, அவருடைய வந்ததின் நோக்கமே நம்மளை சுத்திகரிக்க, அவர் வந்ததின் நோக்கமே நம்மளை கழுவ, அவருடைய வந்ததின் நோக்கமே நம்மளை பாதுகாக்க, இழந்த உயர உறவை மீட்டெடுக்க தான் அவர் இந்த உலகத்திற்கு வந்தாரு. அல்லேலூயா. எதற்கு வந்தாரு? உறவை மீட்டெடுக்க, நம்மளுக்காக ரத்தம் சிந்த, நம்மளுக்காக பாடுபட, நம்மளுக்காக நம்ம செய்த பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட, அவருடைய இரத்தங்கள், அவருடைய உதடு, அவருடைய கன்னம், அவருடைய கண் எல்லாம் கிழிக்கப்பட்டது, இரத்தம் சிந்தப்பட்டது. காரணம் நம்மளுடைய உறவை மீட்டெடுக்க. இன்னைக்கு நீங்க முடிவு எடுக்கணும். ஆண்டவர் எருசலேம்ல பிறந்தாரா, பெத்லெஹேம்ல பிறந்தாரா, முள்ளலையில பிறந்தாரா, மாட்டு தொழுவத்துல பிறந்தாரா, இல்ல ஏன் ஏசப்பா என் உள்ளத்துல பிறந்திருக்காருன்னு சொல்றவங்க மட்டும் கைகளை தட்டி இன்னையில இருந்து ஏன் ஏசப்பா என் உள்ளத்துல பிறந்திருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தையினால சொன்னா மட்டும் போதாது. ஆண்டவர் இந்த நாட்கள் உங்கள்கிட்ட சொல்றது, நான் உன் உள்ளத்துல பிறந்திருக்கேன்னா அதை வார்த்தையினால சொல்லாத. நான் ஒரு நாளும் உன்னை நேசிக்கணும் வார்த்தையினால சொல்லலை, என் உயிரை கொடுத்தேன். நான் வார்த்தையினால உன்னை ஒரு நாள் நேசிக்கணும்னு சொல்லலை, உன்னை ஆசீர்வதித்து காமிச்சேன். நான் வார்த்தையினால எப்பா உன்னை நேசிக்க, அம்மா உன்னை நேசிக்க, மகனே உன்னை நேசிக்க, மகளே உன்னை நேசிக்க அப்படின்னு வார்த்தையினால சொல்லலை. என் உயிரை உனக்காக நான் சிந்தப்பட்ட ரத்தமா மாத்தின, என் சதைகள் பிக்கப்பட்டது, அதுவும் உனக்காக. ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் உங்க இருதயத்தில் பிறந்துட்டாருன்னா நீங்க ஆண்டவரை பத்தி சொல்லணும், நான் ஆண்டவருடைய நிழலா மாறிடணும், ஆண்டவருடைய ரூபமா மாறிடணும். என்னைய பார்க்கிறவங்க எனக்குள்ள ஆண்டவர் உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா ஆட்டோமேட்டிக் ஆண்டவருடைய பாவங்கள் வந்துடும். ஆட்டோமேட்டிக் ஆண்டவர் உங்க கூட வந்துட்டாருன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு ராஜா தேவை கிடையாது, இனிமே நியாயாதிபதிகள் தேவை கிடையாது, கோர்ட்டுக்கிட்ட எதுவும் போக வேண்டாம். நம்ம உள்ளத்துல வந்த பிறகு அவர் நம்மளை ஆள்கொள்ளுகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர்த்துக்கு நான் புரியுது நான் சொல்றது? எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த காலை வேளையில?